ஹாய் கைஸ், வெல்கம் டு சினிமிஸ்ட் வித் பரத். என்னடா ரொம்ப நாள் ஆளை காணோன்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால அங்கே இங்கேன்ட்டு வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஆகஸ்ட் மாதத்துலேருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம், வீடியோவை போடுவோம். படம் வேற கொட்டி கிடக்குது. இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் இருக்குது. ஸோ இப்போ ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம டிசி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். டைரக்டர் அருண் மாதேஸ்வர் டைரக்ஷனில். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து ஹீரோவா இது நடிச்சிருக்காரு. ஹீரோயின்ஸா வாமிகா கேபியும் அண்ட் சஞ்சனா, இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. நிறைய சினிமா பட்டாளமும் படத்துல இருக்கு. உண்மையே தெரியும், சன் பிக்சர்ஸ் தான் இதுக்கு ப்ரொடக்ஷனு. எங்கேயாவது போன்னு சொன்னல போ. இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்குது. அந்த இன்சிடென்ட்ல போலீஸை சாவடிக்க வேண்டிய நிலைமை ஹீரோக்கு வந்துடுது. ஸோ ஹீரோக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த போலீஸ் சாவடிச்சு அங்கேருந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக சென்னைக்கு வராங்க. சென்னையில வந்து ஒரு லாட்ஜில் தங்குறாங்க. அந்த லாட்ஜில் அவங்களுக்கு பாதுகாப்புக்காக இருக்கும்போது அங்க ஒரு சிங்கரா அந்த லாட்ஜில் ஒரு கிளப் மாதிரி நடத்துறாங்க அப்பப்போ. ஸோ அதுல ஒரு சிங்கரா சஞ்சனா உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. சஞ்சனா அவ வாழ்க்கையில என்ட்ரு ஆகி அவளை மாத்த நினைக்கிறாங்க, அவனை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது போலீஸ் அவங்க இருக்கிறத கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. வந்துட்டு இவனை ஃபைட் பண்ணும்போது அந்த ஹீரோயினை சாவடிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் ஆன் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல என்னென்னலாம் நடக்குது, அங்க ஒரு ஹீரோயினை பார்க்குறாரு. அந்த ஹீரோயின் தான் வாமிகா கேபி. ஸோ அவங்களும் இவங்க கூட இன்ட்ராக்ட் ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் இவங்க அந்த போலீஸ்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, எதுக்காக இவங்க 2 பேரும் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்றது தான் இந்த படத்தை சொல்லுது. உலகம் ரொம்ப பெருசு. ஸோ இது ஃபுல்லா கதையா சொல்லிட்டோன்னா ரொம்ப எதுக்குடா படம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு நல்ல படம். நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டு என்னடா ஒரே கேங்ஸ்டர், அந்த மாதிரி ஒரே துப்பாக்கி சண்டை அந்த மாதிரியே போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்காம படத்துல போய் உக்காந்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி ஒன்று இருக்கு எஜுகேஷனை பத்தியும். அண்ட் அந்த அவன் கேங்ஸ்டரா மாறுறான், கேங்ஸ்டர் கூடவே இருக்கான். ஆனா அவனுக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்கு. அவன் யாருன்றத அவன் ஃபீல் பண்றத படத்துல கொண்டு வராங்க. இதுல முக்கியமான கேரக்டர் அந்த ஹீரோயின் வாமிகா கேபி. ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க படத்துல. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ப்ராஸ்டியூட்டா அந்த மாதிரி கேரக்டர்ல தான் உள்ள வராங்க. இவனும் ஒருத்தனை சாவடிக்கிறதுக்காக அந்த லாட்ஜ்குள்ள இவன் போறான். அப்போ வந்து இவனுக்கு கஸ்டமர் மாதிரி அவ வந்து நிக்கிறா. அவன் உள்ள வந்து டாப்பால் போட்டு, நான் இதுக்காக 1 ஹவர்ல ஒரு 1 ஹவர் தான் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வாழ்க்கையில நுழையிறான். உங்க அப்பா அம்மா பார்க்கணும்னு தோணல. டைரக்டர் இந்த படத்துல எங்க நிக்கிறாருன்னா அவரோட ரைட்டிங்ல தான். அந்த ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு அந்த பொண்ணை பத்தி சொல்லும் போது அந்த பொண்ணு ப்ராஸ்டியூட் தான். ஆனா அவ ப்ராஸ்டியூட்டுக்கு ஏன் வந்தா, எதனால அவ தள்ளப்பட்டான்றத ஒரு 5 மினிட்ஸ் பேசியிருப்பாங்க. அவ கல்கட்டால இருந்து 6 வயசு இருக்கும் போதே இங்க எடுத்துன்னு வந்து விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 18 வருஷமா அவ அந்த ரூம்ல மட்டும் தான் இருந்திருக்கா. அவளோட வேலை அதுதான். அந்த ரூமை விட்டு வெளியே போனதும் இல்லை. ஸோ அது சொல்லும் போது லோகேஷ் கனகராஜோட இருக்கிற பெயின் அவளுக்கு தெரியுது. ஏன்னா லோகேஷ் கனகராஜும் ஒரு ஃபேமிலியோட லவ்வுக்காக ஏங்குறவன். அவங்க அம்மாவை சாவச்சதுனால அவங்க அம்மாவை சாவச்சாலும் திருப்பி சாவடிச்சு அவனோட லைஃப் டேர்னிங் பாயிண்டா வேற இடமா போயிடுது. ஸோ அவனால அதை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த பொண்ணை நம்ம நல்லா பார்த்துக்கணும், இந்த இடத்துல விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருக்கிற எல்லாரையும் சாவச்சிட்டு அந்த பொண்ணை வெளியே அனுப்பான். What would an Arun Madhesan love story look like? Wilder. it was a wild love story. I mean, அந்த பொண்ணு வெளியே வந்துட்டு நான் எங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூடயே வரான். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஷார்ட் கார்ல போயிட்டே இருப்பாங்க. அவ அந்த சூரியனை பாப்பா, சூரியன் உதிக்கிறத பாப்பா. சூரியன் உதிக்குதோ அது மறைதா என்னன்னு தெரியல. அந்த போர்ஷன் அவளுக்கு என்னன்னா, 18 வருஷமா நாம ஒரே ரூம்ல இருந்திருக்கோம், எது பகல் எது இரவு அப்படின்றத தெரியாம இருந்திருக்கோம். அப்போ அந்த சூரியனை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு பிரமிப்பா இருக்கும்ல. ஸோ அந்த சீனை ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாரு. அந்த காரை நிப்பாட்டிட்டு அந்த சூரியன் பக்கம் போவாங்க. கீழே தண்ணி இருக்கும், ஒரு ஏரி மாதிரி சில தண்ணி அப்படி இருக்கும். ஸோ அந்த சூரியனோட ரெஃப்ளெக்ட் வந்து அந்த தண்ணியில தெரியும். ஸோ அப்போ அந்த பொண்ணு அந்த சூரியனை பார்த்து நடந்து போவா. அப்பதான் சொல்லுவா அவன்கிட்ட, அவனை நான் அந்த சூரியன் மாதிரி
எப்படி பிரமிப்பா பாக்குறானோ அதே மாதிரி அவன் லோகேஷ் கனகராஜையும் பாக்குறான். பார்த்துட்டு என் பேர் சந்திரா, நான் இதான் அப்படின்றது. ஏன்னா அவன் சொல்லுவான், எதுக்கு உன்னை பத்தி என்கிட்ட சொல்றேன்ட்டு. தெரிஞ்சவங்க கிட்ட நம்மளை பத்தி சொல்றதை விட தெரியாதவங்க பத்தி நம்ம பத்தி எல்லா உண்மையும் சொல்லலாம், தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரைட்டிங் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஹீரோக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் ஹீரோயின்கான ஜஸ்டிஃபிகேஷனும் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. எந்த இடத்துலையும் இவங்க ஹீரோ ஹீரோயின் ஸோ இவங்களுக்காக இவங்க கெத்தா காமிக்கணுன்ற மாதிரி எதுவுமே நடக்கல. கதைக்கு என்ன வேணுமோ அதை சூப்பராக கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. லோகேஷ் கனகராஜ் கூட ஒரு டைரக்டர் ஹீரோவா நடிச்சாருன்னா என்ன இருக்கும்ன்றத படத்துல காமிச்சிருக்காரு. டைரக்டர் நினைக்கிறது தான் ஹீரோ நடிச்சு காட்டுவாங்க. ஸோ ஒரு டைரக்டரே ஹீரோவா நடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இந்த படத்துல பெரிய குறைன்னு ஏதோ எனக்கு ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் லேக் இருந்துச்சோன்னு தோணுச்சு. ஆனா கதை நாவறது தான் ரொம்ப பிளட்டியா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கங்க வெட்டுறதா இருக்கட்டும் ஒரு மாதிரி பிளட்டாவே இருந்தது. ஸோ ஏ சர்டிஃபிகேட் தான் பிரச்சனை இல்லை. பட் இது எல்லாருக்குமான படமா இல்லாம ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் படத்தை பாக்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எமோஷனல் கனெக்டும் இருக்கும் படத்துல. ரொம்ப டென்ஸ்டா போற வேண்டிய படமா தான் இருக்கும் நீங்க நினைச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துலயும் அந்த ஹியூமரஸை ரொம்ப ஜாலியா விளையாடி இருக்காங்க படத்துல. அவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷன்ல கூட ஒரு காமெடி ஒன்று பண்றாங்க. ஒருத்தனோட பேர் ஒரு சேட்டா ஒருத்தர் வர்றாரு, அவரோட பேரை வச்சு கேம் விளையாடி இருக்காங்க. அவனுக்கு அந்த மாதிரி சில டைலாக்லாம் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. எண்ட்ல அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துட்டாங்க. எஜுகேஷன் முக்கியம் அப்படின்ற மாதிரி. அந்த எஜுகேஷனு அண்ட் போலீஸ் ஒழுங்கா இருந்தா இந்த மாதிரி கிரிமினல்ஸ் ஏன் உருவாக போறாங்க, போலீஸ் பார்க்க வேண்டிய வேலையை இந்த மாதிரி கிரிமினல்ஸா பேர் வாங்கிட்டு ரவுடியா பேர் வாங்கிட்டு இவங்க ஹெல்ப் பண்றாங்க மக்களுக்கு, இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு இவங்க எப்படி வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க, இதுதான் ஓட போறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பேசியிருக்கோம். படத்துல இவ்வளோ கதை இருக்கு. என்னதான் இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடந்திருந்தாலுமே அவன் ஒருத்தன் இல்லைன்னா அந்த படம் ஒண்ணுமே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு அனிருத். படத்துல மொத்தம் ஒரு 15 to 16 கிட்ட ட்ராக் இருக்கு, சவுண்ட் ட்ராக்கு. எல்லா பாட்டுமே சூப்பரா இருந்தது. எங்கெங்க யூஸ் பண்ணணுமோ அதை கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 15 மினிட்ஸ் சீனுக்கும் ஒரு மியூசிக் போட்டிருக்கா அப்படி. ஸோ எங்க எமோஷனல் தட்டினாலுமே அந்த எமோஷனலுக்கு ஒரு மியூசிக், அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா எலவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல ஒரு கிளாசிக்கல்ல ஒரு பிஜிஎம் ஒன்று விட்டுருந்தாங்க. அது இன்டர்வியூல நல்லா யூஸ் பண்ணதான் சரி. எமோஷனல் மூமெண்ட்ல அது கிளாசிக்கல ஒரு மாதிரி லவ்வபுளா எடுத்துன்னு போயிருப்பாங்க. அந்த டியூன் மாத்திருப்பாரு. அதுலயும் அவரு சூப்பரா நின்னாரு. கிளைமேக்ஸ்லயும் அதை பிரிச்சு மேய்ஞ்சிட்டாருன்னு சொல்லலாம் அனிருத். ஸோ அனிருத் இல்லைன்னா இந்த படம் எப்படி இருக்கும்ன்றத யோசிச்சு கூட பார்க்க முடியல. படத்துக்கு பில்லரா அனிருத்தை டெஃபினட்டா சொல்லியே ஆகணும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ராவான ஆக்ஷன் படத்தை ப்ளஸ் அந்த லவ்வோட பார்த்தது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. டைலாக்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருந்தது. கேரக்டர்ஸ் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கேரக்டர்ஸ் தான் மைண்டில் நிற்கும். அவங்க கூட இருக்கிற 4 பேர், தலைவாசல் விஜய், 2 ஹீரோயின். ஸோ 5 to 7 தான் மைண்டில் இருக்கும். அப்புறம் அந்த போலீஸ்கார். ஸோ இவங்க 8 பேர் தான் படத்தில் இருக்காங்க. இவங்க 8 பேர் தான் படத்தை கேரி பண்ணிட்டோ போயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீக்கெண்டுக்கு ஒரு ராவான படம் பார்க்கணும்னா டிசியை சூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.